ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ படிக்க முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் கண்டிப்பாக வேணும். லைக் ½ நான் மேக்ஸில் இந்த போர்ஷன் முடிப்பேன், சயின்ஸில் இந்த யூனிட் முடிப்பேன். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நம்ம எல்லார்ட்டையும் இருந்துச்சுன்னா படிக்கக்கு நமக்குள்ள அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே நேரம் நமக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணுவோம். அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் ஒரு ½ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் போர் அடிச்சுன்னு புக்கை மூடிட்டு போவோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டடி டைம் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ண அப்புறமா அதை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு நான் கொஞ்சம் டிப்ஸ் தரேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஸ்டடி டைம் டேபிளை க்ரியேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வாரீங்க, வந்த உடனே உங்கள்கிட்ட ஒருத்தங்க படிக்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களை படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா உங்கள் மைண்ட் மார்னிங் டு ஈவினிங் அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 1 hour பிரேக் வேணும். இப்போ நீங்கள் 5 o'clock வீட்டுக்கு வாரீங்கன்னா 5 to 6 நீங்கள் கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்கலாம். 1 hour நீங்கள் பிரேக் எடுக்கிறதுனால உங்கள் மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகலாம், ஒரு டீ பிரேக் மாதிரி எடுக்கலாம், அன்றைக்கி நடந்த விஷயத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம், டிவி பார்க்கலாம், மொபைல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் அந்த டைமில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம எந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவோம், 6 to 7 மேக்ஸ், 7 to 8 சயின்ஸ், 8 to 9 சோஷியல், இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ½ நீங்கள் கண்டினியூவாக இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே ஸ்டடி டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிக்காதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 6 to 6:30 நீங்கள் ஒரு சப்ஜெக்ட், இப்போ மேக்ஸ்னால் மேக்ஸ் படிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6:30 to 6:40 ஒரு சின்ன பிரேக் விட்டுக்கோங்க. இந்த பிரேக்கில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதோ இல்லை டிவி பார்க்குறதோ கூடாது. ஜஸ்ட் மெடிடேஷன் இல்லைனா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு 10 times பண்ணாலே போதும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணி படிக்கலாம். லைக் இப்போ 6:40 to 7 நீங்கள் திருப்பியும் மேக்ஸ் படிக்கலாம். ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே சப்ஜெக்டை 2 to 3 hours கண்டினியூவாக படிக்காதுங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதே நேரம் உங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ஸோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும்னா இப்போ நீங்கள் 1 hour மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா அடுத்த 1 hour வேறு ஒரு சப்ஜெக்ட் படிங்க, லைக் சயின்ஸ் இல்லைனா சோஷியல். அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் போகாது. அதே நேரம் கான்சன்ட்ரேஷனோடனும் படிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா கண்டிப்பாக இடையில பிரேக் விடணும். இப்போ 1 hour நீங்கள் கண்டினியூவாக படிக்கிறீங்கன்னா ஒரு 10 to 20 minutes தாராளமாக நீங்கள் பிரேக் எடுக்கலாம். அந்த பிரேக் டைம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ் ஆச்சுன்னா நீங்கள் படித்தது எல்லாம் உங்கள் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணும். நீங்கள் படித்தது எதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகியிருக்கோ அது உங்களுக்கு லைஃப்பில் மறக்கவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பிரேக் எடுங்க. அந்த டைம் மெடிடேஷன், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இல்லைனா சின்ன சின்ன எக்ஸசைஸ் இதையெல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு படிக்கிறதெல்லாம் எக்ஸாம் டைம் மறக்காது, நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.